எல்லாருக்கும் நமஸ்காரம். என் பேர் பிருந்தா. இந்த தேங்காய் நார் குடுமி இருக்கு இல்லையா, அதை நம்ம கையிலெல்லாம் ஆகணும், கையால் இழையாக போடணும் வேண்டாம். இந்த மாதிரி போடணுன்னாக்கா இந்த மாதிரி ஒரு பேண்டை வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த நுனியில் நீங்கள் இது பண்ணிட்டீங்கன்னா நல்லா வரும். நான் பண்ணி வச்சுருக்கேன், காமிக்கிறேன் பாருங்கள். இந்த கோலம்லாம் நான் இதில் தான் போட்டுருக்கேன். இந்த ஹிருதய கமலம், இந்த சாமி கட்டெல்லாம் இந்த ப்ரெஷ்ஷால் தான் போட்ட கோலம். அதனால உங்களுக்கு காமிக்கிறேன். கையினால ஈஸியாக மெலிசாக போடணுன்னா இது மாதிரி தேங்காய் நார் எடுத்து குடுமி போட்டு வச்சுக்கோங்க. பேண்டு போட்டு இது உள்ளே போட்டால் உங்களுக்கு கலர் வந்துடும். அதுக்காக நீங்கள் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. வச்சுன்னா இந்த வெள்ளை மாவு கலர் ஆகாது, நல்லா இருக்கும். இப்போது நம்மளுக்கு சித்திரை வருஷ பருப்பு வருது இல்லையா, நான் வருஷம் மாவெல்லாம் அரைச்சி வச்சுப்பேன். நான் அரைச்சி வச்சிருந்து மாவு உங்களுக்கு ஊற வச்சு அரைச்சி காமிச்சிட்டு வைக்கிறேன். அது நீங்கள் பார்த்துக்கோங்க. இது நீங்கள் இந்த பீஸை நீங்கள் உள்ளே போட்டுட்டு வச்சா கூட உங்களுக்கு கெட்டு போயிடும். அதனால தனியாக வச்சுக்கோங்க. ஃப்ரீசரில் வச்சுக்கோங்க. மாவை வெளியில் வச்சா கொசு வந்துடும். அது நல்லா ஒரு மாதிரி புளிச்சு போன மாதிரி ஆயிடுறது. மாவு தூரம் போடுறதுக்கு பதிலாக நீங்கள் ஃப்ரீசரில் வச்சுனாலும் நல்லாயிருக்கும். நீங்கள் எப்போ வேணாலும் மாவில் தண்ணி விட்டுட்டு கோலம் போட்டுக்கலாம். உங்களுக்கு கையால் நான் கை வைக்க வேண்டாம் அப்படின்னாக்கா இந்த பீஸால போட்டு கூட கோலத்துக்கு நல்லா யூஸ் ஆகும்.